பெருநாள் பரிசு சிறுகதை சசிகலா விஸ்வநாதன் அவர்கள் எழுதியது. சுபைதா அன்று மிக உற்சாகமாக இருந்தாள். மகள் ஆயிஷாவும் மகன் முகமதுவும் கிழக்கு விளக்கும் முன் எழுந்து விட்டார்கள். இந்த ஆண்டு நோன்பு பெருநாளைக்கு வருவதாக அவர்களது வாப்பா ஃபோனில் தகவல் சொல்லியிருந்த அன்றிலிருந்தே வீட்டில் கொண்டாட்டம்தான். அப்துல் ரஹ்மான் பஹ்ரைனிலிருந்து நேற்றே சென்னை வந்து மதுரைக்கும் வந்து சேர்ந்து விட்டதாக தகவல் வந்துவிட்டது. காலையிலேயே கார் பிடித்து பக்கத்து வீட்டு பெரியப்பா அக்ரம் அஜீஸுடன் வந்து கொண்டிருக்கிறார். சென்ற பெருநாளைக்கு அவர் வீட்டுக்கு வரவில்லை. பார்த்து 2 ஆண்டுகள் ஆகிறதே. வீடியோவில் பார்த்து பேசி கொண்டிருந்தாலும் நேரே பார்த்து பேசுவது பழகுவது போல் ஆகுமா? விரல் பிடித்து கடைத்தெருவுக்கு போய் கை காட்டும் பொருளெல்லாம் வாங்குவது போல் ஆகுமா? காணாமல் போயிருந்த சிரிப்பும் துள்ளலும் மலர்வும் சுபைதாவின் முகத்தில் இந்த 2 மாதமும் மீண்டும் குடியேறும். அதுவும் இந்த முறை வாப்பா வந்து புது வீடு வாங்க ஒரு ஏற்பாடு செய்ய போகிறார் என்பதில் கூடவே மகிழ்வும் பெருமையும். மதியம் 11 மணிக்கெல்லாம் பாப்பா வந்துவிட்டார். வந்து குளித்து பேசிக்கொண்டிருக்கையிலேயே தொழுகைக்கு நேரமாக பாங்கு ஒலித்ததும் முகம்மதுவும் வாப்பாவும் மஸ்ஜிதுக்கு விரைந்தனர். சுபைதாவும் ஆயிஷாவும் தொழுது துவா கேட்க ஆரம்பித்தனர். பாப்பா அப்துல் ரஹ்மான் மஸ்ஜிதிலிருந்து வந்ததும் 2 பிள்ளைகளும் அவர் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவர்களுக்காக வாங்கி வந்த உடுப்புகளையும் இனிப்புகளையும் பார்த்து மகிழ, சுபைதா தனக்காக அவர் வாங்கி வந்த சேலைகளையும் நகைகளையும் பார்த்து பெருமிதம் கொண்டாள். பாப்பா, அந்த பையை பிரிக்காமலே இருக்கிறீர்களே என்று முகமது கேட்க, அது என் நண்பன் முத்துராமன் வீட்டிற்கு போக வேண்டியது. எழிலனுக்கும் வாணிக்கும் உண்டான பரிசு. நாளை நாம் போய் கொடுத்து வருவோம் என்றார். பாப்பா, அவர்கள் கோயிலில் கும்பிடுபவர்கள். ரமலான் அவர்களுக்கு இல்லை என்றான் முகமது. ஆம், நமக்கு நோன்பு பெருநாள் உண்டல்லவா, நம்மோடு அவர்கள் கொண்டாடுவார்கள். பாப்பா, இந்த ஆண்டு அவர்கள் பண்டிகை கொண்டாட மாட்டார்கள். அவருடைய அப்பா 4 மாதத்திற்கு முன் மௌத்தாகி விட்டார்கள் அல்லவா என்றான் முகமது. சுபைதாவும், ஆமாம், அவர்கள் வீட்டு கடனில் 2 தவணை கட்ட முடியாமல் வீட்டை விலை பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் வீட்டுக்காரி சுந்தரம்மா சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்களாம் என்றாள். அப்துல் ரஹ்மான் யோசனையில் ஆழ்ந்தார். அன்று பிள்ளைகள் உறங்கிய பின் சுபைதாவுடன் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார். மறுநாள் இருவரும் அவர் நண்பர் முத்துராமன் வீட்டிற்கு சென்று பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு 2 தவணைக்கான பணத்தை வங்கியில் கட்டிய ரசீதையும் கொடுத்தனர். நண்பரின் மனைவி மனம் நெகிழ்ந்து, இவ்வளவு பெரிய தொகையை என்றைக்கு என்னால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்று கண்ணீர் சிந்தினார். சுந்தரம்மா, வீட்டின் ஒரு பகுதியை வாடகைக்கு விடும்படித்தானே கட்டியுள்ளீர்கள். அந்த வாடகை பணத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் பொறுமையாக வாங்கிக் கொள்கிறோம் என்று சுபைதா ஆறுதல் படுத்தினாள். நீங்கள் புது வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுக்க இருப்பதா பேச்சு இருந்ததே. எங்களுக்கு உதவி செய்ய போக அந்த ஏற்பாடு தள்ளி போகுமே என்றாள் சுந்தரம்மா. ஆமாம் தங்கச்சி, அதனால் என்ன? கையில் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு. மீதி பணத்தை மாத தவணையில் தருகிறேன் என்று சொல்லி பார்க்கிறேன். அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் மகாதேவன் என் நெடுநாள் நண்பர். எழிலன் அப்பா போல் அவரும் என் கூட படித்தவர். என்னை நம்புவார். நம் சமூக பிணைப்பு அத்தனை உறுதி. இறைவனும் கைவிட மாட்டான் என்றார். சுந்தரம்மாவும் முத்துராமனும் வியப்பு விலகாமல் அப்துல் ரஹ்மான் சொல்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சசிகலா விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய பெருநாள் பரிசு என்ற சிறுகதை சமரசம் 1-15 ஏப்ரல் 2025 இதழில் வெளிவந்துள்ளது. படியுங்கள், பரப்புங்கள். சமரசம் மாதம் 2 முறை. ஆண்டு சந்தா ரூபாய் 550 மட்டுமே.